போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் மெட்டில்டா பால்ராஜ், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர். திரு பால்ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது சிறப்பாக அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய் என்கின்ற நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாகவும் அதே நேரத்திலே என்றுமே இறைவனின் தாயாகவும், இறைவனின் தாயாக இருப்பதனாலே என்றுமே அந்த அன்னை திருச்சபைக்கும் தாயாக, நம் அனைவருக்கும் அன்னையாக என்றும் இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அந்த அன்னை மரியாள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி தாயைப் போல நம்மை என்றும் தேற்ற வேண்டிய ஆற்றலையும் ஆசிரையும் இந்த திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த புனித அன்னை மரியாள் திரு அவையின் தாயின் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற வேண்டியிருப்பினும் அந்நாள்களிலே பேறு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழ், மாண்பும் பெருமையும் தருவதாக விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேறு வகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பும் பெறுகின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை திருவார்த்தைகள் 25 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம்,
அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டிலே இருந்த கடற்கரை கிராமங்களை மிகப்பெரிய ஒரு சுனாமியானது தாக்கியது. அந்த சுனாமி தாக்கியதால் பல வீடுகள் ஆழ்கடலிலே அவைகள் அடித்து செல்லப்பட்டன. அதன் பிறகு மீட்பு படையினர் அந்த சுனாமியின் தாக்குதலுக்கு உட்பட்ட அந்த இடத்திலே உயிரோடு இறந்தவர்களை அடையாளம் காணும் பொருட்டு அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறாக அவர்கள் இடிபாடுகளிலே தேடிக்கொண்டிருந்த சமயத்திலே ஒரு தாய், இளம்பெண், முழங்கால் படியிட்டபடியே அவர் இறந்து கிடந்தார். ஆனால் அந்த முழங்காலிலே ஏதோ ஒரு துணியை கட்டி கொண்டு இறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஆகவே அந்த தாயினுடைய அந்த முழங்கால் படியிட்ட இடத்தில் இருந்த ஒரு துணியை, பொத்தி வைத்த ஒரு துணியை எடுக்கிறார்கள். அந்த துணிக்குள்ளே 3 மாத கை குழந்தை உயிரோடு இருப்பதை அவர்கள் காணுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய அந்த துணிகளோடு ஒரு செல்போனும் அதில் இருக்கிறது, கைபேசி. அதில் இறுதியாக அந்த தாய் ஒரு செய்தியை அங்கே அவர் அதிலே விட்டு வைத்திருந்தார். அந்த செய்தி என்ன என்றால் இதுதான்: மகனே, நீ பிழைத்தால் நினைவில் வைத்துக்கொள், அம்மா உன்னை என்றும் மேலாக அன்பு செய்கிறேன். இதுதான் அந்த தாயினுடைய கடைசி குறுஞ்செய்தியாக அந்த செல்போனிலே அவர் விட்டு சென்றாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் குழந்தையை பத்திரமாக பாதுகாப்பாக, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, குழந்தை நலமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற தருணத்திலே அன்னை மரியாள் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அன்னை மரியாளும் நம் அனைவருக்கும் தாயாக, என்றுமே நம்மை காத்து வழிநடத்துகின்ற அன்னையாக, திரு அவையினுடைய தாயாக இன்றைய நாளிலே இந்த அன்னையை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் 1964ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கன் சங்கத்திலே அவர் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கின்றார். மரியாளை திருச்சபையின் தாய் என அங்கீகரித்து அன்றைய நாளிலே மரியாள் கிறிஸ்துவின் தாய், கிறிஸ்து திரு அவையினுடைய தலைமகன். ஆகவே அன்னை மரியாள் திருச்சபை முழுவதற்கும் தாய் என்ற ஒரு அற்புதமான செய்தியை உலக மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ரிடம்டோரிஸ் மாத்தர் என்கின்ற அற்புதமான மடலிலே அவர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: திருச்சபை மரியாளிடமிருந்து தன் தாய்மையை கற்றுக்கொள்ளுகிறது. மரியாள் இல்லாமல் திரு அவை தாயாக இருக்க முடியாது. ஆகவே திரு அவை என்றுமே தாய் என்று சொல்லுகின்ற போது அங்கே அன்னை மரியாள் உடன் இருக்கின்றார் என்பது அவருடைய விளக்கமாக அமைகின்றது. புனித அகுஸ்தினார் அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்கின்ற வார்த்தைகளை அவரும் சொல்லுகிறார். மரியாள் கிறிஸ்துவை உடலால் பெற்றெடுத்தார். திருச்சபை அதே கிறிஸ்துவை நம்பிக்கையால் பெற்றெடுக்கின்றது. எனவே
மரியாள் திருச்சபையின் தாயும் முன் மாதிரிகையும் ஆவார் என்று புனித அகுஸ்தினார் குறிப்பிடுகின்றார். அதற்கு ஒரு படி மேலாக புனித இரேனியூஸ் அவர் சொல்லுகிறார், ஏவாளின் கீழ்ப்படியாமையால் கட்டப்பட்ட முடிச்சை மரியாளின் கீழ்ப்படிதல் அவிழ்த்தது. ஏவாள் மனுக்குலத்தின் தாய், மரியாள் வாழ்வோரின் தாய், திரு அவையின் தாய் என்று இந்த அற்புதமான வார்த்தைகளை நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, திருவிவிலிய அடிப்படையிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்று நாம் கொண்டாடுகின்ற தருணத்திலே மிக சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்ததைப் போல சிலுவையிலே நம் அனைவருக்கும் அன்னை மரியாள் தாயாக தரப்பட்டார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் தான், இதோ உம் தாய். ஆகவே இன்று அந்த தாய் திரு அவையின் தாயாக, நம் குடும்பங்களுக்கு தாயாக, நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக என்றுமே வலம் வருகின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாள் திரு அவைக்கு தாயாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பரிந்து பேசுகின்ற தாய். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும் முதலாவதாக நாம் ஓடிச் செல்வது இந்த அன்னையிடம்தான். காரணம், அன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய வேதனை தெரியும். அன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகள் படுகின்ற கஷ்டத்தை எல்லாவற்றையும் அறிகின்ற தாய் அன்னை மரியாள். கண்ணீரோடும் வேதனையோடும் நோய்களோடும் நாம் சுமந்து கொண்டு இறுதியாக நாம் ஓடி வந்து தாயே என்று தஞ்சமாக இந்த அன்னையை தான் நாம் உருக்கத்தோடு வேண்டி நிற்கின்றோம். ஆகவே நம்முடைய ஜபங்களை எல்லாம் விரைவாக ஆண்டவர் இயேசுவிடம் எடுத்து செல்லுகின்ற தாயாக அன்னை இருக்கின்றார். அதே நேரத்திலே தன்னுடைய மகனிடமிருந்து நம்முடைய ஜபங்களுக்கு தேவையான ஆசிரையும் விரைவாக பெற்று வருகின்ற அன்னையாக இருக்கின்றார். இரண்டாவதாக அன்னையினுடைய மாபெரும் ஆசீர்வாதம் ஒரு முன்மாதிரிகையாய் நமக்கு முன்பாக இருக்கின்றார். ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த மாதிரி அன்னை மரியாள். மூன்றாவதாக திருச்சபையை அலகையின் பிடியிலிருந்து பாதுகாக்கின்ற தாய் அன்னை மரியாள். ஆகவே சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நெருக்கும் போது, அலகையினுடைய பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்திலே ஊடுருவி நம்மை கீழே வீழ்த்துகின்ற போது இந்த தாய் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். இறுதியாக இந்த அன்னை மரியாள் திரு அவையின் தாயாக நம் அனைவருக்கும் ஒன்றிப்பிற்கு அழைக்கின்றார். ஆக ஒன்றிப்பு என்று சொல்லுகின்ற போது நாம் என்றுமே ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக ஒரு திரு அவையினுடைய பிள்ளைகளாக அன்னை மரியாள் தான் நம்முடைய குடும்பத்தின் தாய். அந்த அன்னை மரியாளின் வழியாக நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக என்றுமே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபமாலை தான் சிறந்த ஒரு ஆற்றல் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆசீர்வாதம். ஆக இந்த ஜெபமாலையை தினந்தோறும் ஜெபிக்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அர்ப்பணம். நம்மை ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னைக்கும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும். காரணம், அவர் பார்த்து கொள்வார். என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் தாய் எங்களை பார்த்து கொள்வார். இறுதியாக அன்னை மரியாள் கானாவூரிலே சொன்ன அதே வார்த்தை, அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆகவே என்றுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இறை வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே என்றுமே அன்னை மரியாள் நம்முடைய தாயாக, திரு அவையின் தாயாக என்றும் போற்றப்படுவாள். ஆமேன்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் பகிர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பதர்மி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும்.
வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கர் அடையாளத்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மெட்டில்டா பால்ராஜ், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர். திரு பால்ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி